ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன வீடியோவில் பார்க்க போகிறீங்கன்னா, சூப்பரான ஒரு ஆப்பந்தாங்க. இது பார்த்திங்கன்னா வித்தியாசமாக இருக்கும், ஆனால் செம்மையா டேஸ்ட்டாக இருக்கும். ஆப்பம் செய்கிறதுக்கு நான் இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அது கூட என்ன முக்கியமான பொருளெல்லாம் கலக்கிறன்றதையும் சொல்கிறேன். அப்புறம் அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க இந்த ஆப்பந்தான் வேணும்னுவாங்க, அந்த அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஆப்பமும் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு இன்றைக்கி என்ன சமையல்னு அதையும் பார்த்துடலாம். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பட்டனை தட்டுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்புறம் ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பச்சரிசி, ரேஷன் பச்சரிசி தாங்க. ஒரு 1.5 டம்ளர் இருக்கும். நல்லா கழுவிட்டு 4 மணி நேரம் ஊற வச்சுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு கப் நிறைய வெள்ளை அவல் எடுத்துருக்கேங்க. அதையும் நல்லா தூசு இல்லாமல் கழுவி எடுத்து வச்சுக்கலாங்க. ஒரு ஜார் எடுத்திருக்கேன், மிக்சி ஜாரில் ஒரு 5-6 பல் தேங்காவை பல்ஸ் விட்டு எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. நான் கொஞ்சமாக போட்டிருக்கேன் அரிசி, அதனால் தேங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எவ்வளோ போடுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ரொம்ப தேங்காயும் போடக்கூடாது. இப்போ பல்ஸ் விட்டு வந்தாச்சு, அதெல்லாம் நம்ம பச்சரிசி கலந்துக்கலாங்க. பச்சரிசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஊற வெள்ளம் வைக்கலைங்க, கழுவுன அவலில் எடுத்து அதில் போட்டுக்கலாங்க. நீங்கள் அவல் இல்லைன்னா சாப்பாடு இருந்தால் கூட, வடித்த சாதம் இருந்தால் கூட சேர்த்திக்குங்க. முக்கியமான பொருள் என்ன பார்த்திங்கன்னா மேரிகோல்டு பிஸ்கட்டுங்க. ஒரு 6 பிஸ்கட் போட்டிருக்கேங்க. மேரிகோல்டு பிஸ்கட்டுங்க போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன் கல்லுப்பு போட்டு. பிஸ்கட் போட்டு ஆப்பம் செஞ்சது நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க, நான் செஞ்சுருக்கேங்க. இப்போ உங்களுக்காக செஞ்சு காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சிட்டு வந்தாச்சு. 8 மணி நேரம் புளிக்க வச்சிடலாங்க. புளிக்க வச்சுட்டு காலையில் பார்க்கலாங்க. காலையில் எடுத்து ஆப்பம் ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க. நான் கொஞ்சம் அவசரன்ட்டு முதல்லையே ஒன்று ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கணுமேன்னு டக்குன்னு எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஆப்பம் ஊற்றிட்டேங்க. காலேஜுக்கு நேரம் ஆகிடுச்சிங்களா, அதனால் உங்களுக்கு காமிச்சிட்டு அப்புறம் ஊற்றிக்கலான்ட்டு 2 ஆப்பம் மட்டும்தான் ஊற்றிருக்கேங்க. சூப்பரான மேரிகோல்டு பிஸ்கட் போட்டு ஆப்பம் சுட்டிருக்கேங்க. செமையாக இருக்குங்க. ஒருக்கா நீங்கள் செஞ்சு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் தேங்காய் பால், தேங்காய் சட்னி எதுனாலும் வச்சுக்கோங்க. நான் தக்காளி ஊறுகாய் இருக்குது, அதோடு விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மத்தியானம் பிரியாணி செஞ்சுருக்கேங்க. அதாவது பிரியாணினா வெஜ் பிரியாணி தாங்க. கேரட், பீன்ஸு, சோயெல்லாம் போட்டு பிரியாணி பண்ணியிருக்கேன். அப்புறம் தயிர் பச்சடி பண்ணியிருக்கேங்க. காலையில் ஆப்பம், வெஜ்ஜு பிரியாணி, தயிர் பச்சடி, அம்பிட்டு தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டில். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அம்பிட்டு தாங்க.